30 Day Challenge of Border Series இன்னைக்கு Day 21. Hey guys, this is Kitu from Henna with Tamur. இன்னைக்கு நம்ம DNA border design பார்க்க போகிறோம். அது என்ன DNA border design பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே இப்போ பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு thin line போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் thin line போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது கீழே ஒரு thick lineக்கு 2 thin line போட்டு அந்த லைனை திக் பண்ணிக்கோங்க. இப்போது thick line போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது கீழே திரும்ப ஒரு thin line போட்டுட்டு இப்போது அந்த லைனில் ஹம்ப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹம்ப் எண்ட் வரைக்கும் கொடுக்கணும். ஒரு லைன் மட்டும்தான் ஹம்ப் கொடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் ஹம்ப் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டுட்டு ஒரு தின்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்பில் கரெக்டாக சென்டரில் ஒரு சின்னதாக லைட்டாக டாட் வச்ச மாதிரி லைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த டாட் மேலேயே கரெக்டாக ஒரு ஓவல் ஷேப் மாதிரி போட்டுகிட்டே வாங்க. கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு ஒன்ஸ் நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது அந்த ஓவல் ஷேப்லாம் நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை கனெக்ட் பண்ணிகிட்டே வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி கடைசியாக முடிச்சுட்டு பார்க்குறப்போ ஒரு டிஎன்ஏ ஷேப் மாதிரி வரும். ஸோ அதனால தான் இதை டிஎன்ஏ பார்டர் டிசைன் சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது மேலே இருக்க கேப் கீழே இருக்க கேப்லேயும் எல்லாத்துலேயுமே ஃபில்லிங்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் மேலே ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டே வாங்க. இப்போ அங்கேயும் ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக அந்த ஓவல் ஷேப் போட்டே வந்தீங்களே அது உள்ளே இதே மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டே வாங்க. எல்லா ஓவல் ஷேப் உள்ளேயும் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே 2 தின்லைன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் தின்லைன் கீழேயே ஹம்ப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹம்ப் ஒரே ஒரு லைன் மட்டும் இருக்கணும். எண்ட் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஹம்ப் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பார்டர் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.